Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Django ப்ராஜெக்ட்டில் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Django ப்ராஜெக்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணி சொல்லி பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம Django ப்ராஜெக்ட்டில் கிரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா Django ப்ராஜெக்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ பாருங்க டெஸ்க்டாப்பில் Djangoன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் Django ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு அகைன் Django ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அண்ட் தென் மேனேஜ் சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த Django ப்ராஜெக்ட்குள்ள நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ அது எப்படி நம்ம கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் பாருங்க இந்த ஃபைல் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். விஷுவல் கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த விஷுவல் கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Django ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளார மை அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெர்மினல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த Django ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம Django அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அந்த ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இங்க சிடி Django ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ Django ப்ராஜெக்ட் இப்போ இந்த ஃபோல்டர் மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நியூவா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பைத்தான் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த Django ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து manage.py சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த manage.py இந்த ஃபைல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளார பைத்தான் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா manage.py சொல்லிட்டு இந்த பைத்தான் ஃபைல் நான் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆப்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் ஆப் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து Djangoல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆப்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்னவோ அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ மை அப்ளிகேஷன் ஓகேங்களா. இது கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மை அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்க இந்த ஃபோல்டர் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னா init admin apps அண்ட் பண்ணா மாடல் டெஸ்ட் வியூ சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு நிறைய பைத்தான் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணி வந்திருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பை அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Django ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற நம்மளோட அப்ளிகேஷன்லயும் நம்ம இந்த ஃபைல்ஸ்லாம் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மை அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் வந்து எப்படி நம்ம ரன் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ளிகேஷன் நேமை நம்ம ப்ராஜெக்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த Django ப்ராஜெக்ட்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம இங்கே தான் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ எப்படின்னா இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ண போற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த நேம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த settings.pyல போயிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. எங்க அப்படின்னா இன்ஸ்டால்டு ஆப்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மை அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போயிட்டு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினலில் நியூ டெர்மினல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்ம Django அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். நான் வந்து Django ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் மூவ் பண்ணுறேன். அதுக்காக சிடி அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் ஸோ Django ப்ராஜெக்ட் அந்த ஃபோல்டர் நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த manage.py அப்படிங்கிற ஃபைல் மூலிமா நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தான் manage.py அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரன் சர்வர் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நியூ ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த Django வந்து ரன் ஆகிற டெம்ப்ளேட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க் கொடுத்த உடனே இந்த டெம்ப்ளேட்டுக்கு பதிலாக நம்ம HTML வந்து ஏதோ ஒரு டேக் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஜஸ்ட் பாருங்க நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் போயிட்டு நம்ம மை அப்ளிகேஷனில் views.pyன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த லிங்க் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஏதாவது டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லிங்க் கொடுத்த உடனே எனக்கு இந்த ஹோம் பேஜில் வந்து இந்த ஜாங்கோக்கு பதிலாக இப்போ வெல்கம் டு ஜாங்கோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா யூஆர்எல் இதான் நம்மளோட யூஆர்எல். இங்கே போய் ஜஸ்ட் நான் இப்போ ஹோம் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் பேஜை நம்மளுக்கு என்ன வரணும், இல்லை வந்து இங்கே இண்டெக்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் பேஜில் என்ன வரணும், ஸோ அப்படிங்கிற யூஆர்எல்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டிஃபால்ட்டாக நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பர் இந்த போர்ட் நம்பர் வரைக்கும் வரும். ஸோ அப்போ நான் இது வந்து என்டர் பண்ணவும் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வெல்கம் டு ஜாங்கோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து HTML டேக்ல வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து views.pyன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா மை அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷனுக்குள்ளார இருக்குது. ஸோ இந்த views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் ஹோம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் நான் வந்து ரிசீவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசரில் நம்ம ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்னாச்சு இந்த ஜாங்கோ வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து வருது. அப்போ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த லிங்க் தான் வந்து ரெக்வஸ்ட், அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னா இந்த ஜாங்கோவோட இந்த ஹோம் பேஜ் வருது. ஸோ இதான் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைலில் பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷனுக்குள்ளார views.pyன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து இந்த லிங்க் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெம்ப்ளேட்டுக்கு பதிலாக வெல்கம் டு ஜாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு HTML வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த views.pyன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் டிஃபைன் ஹோம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா இங்கே வர ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இங்கே ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மெசேஜ் நான் அந்த பேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்காக மெசேஜ் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா h1 டேக் ஓப்பன் பண்ணி அந்த h1 டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வெல்கம் டு ஜாங்கோன்னு கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு ஜாங்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து HTTP ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இங்கே ஃப்ரம் ஜாங்கோ டாட் HTTPன்னு கொடுத்துட்டு இம்போர்ட் HTTP ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெசேஜ் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து HTTP ரெஸ்பான்ஸ்குள்ளார இந்த மெசேஜை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ப்ரௌசர்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த HTTP ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளார இந்த மெசேஜை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத வந்து இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு லிங்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு URL நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த URLக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். ஓகேங்களா? அப்போ நான் இந்த URL கொடுத்தா இந்த ரெஸ்பான்ஸ் வரணும், ஸோ இந்த URL கொடுத்தா இந்த ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலை. அது நம்ம எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் போயிட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா url.pyன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலில் தான் நான் இந்த URL நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த URLக்கு வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த URL ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த URL பேட்டர்ன் சொல்லி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் போயிட்டு நம்ம URL வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்து இந்த அட்மின் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் எம்டியாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எம்டிஆனா நம்ம லோக்கல் அதாவது அந்த நம்பர் லோக்கல் ஹோஸ்ட் அந்த கோலன் 8000 நம்ம கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜில் என்ன வரணும் அப்படின்னா இந்த வியூஸில் இருக்கிற வெல்கம் டு ஜாங்கோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த URL போயிட்டு இங்கே பார்த்துக்குள்ளார எம்டியாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து இங்கே ஹோம் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஸ்லாஷ் ஹோம் நான் கொடுத்தேன்னா அந்த URLக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும், ஸோ அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு டிஃபால்ட்டாக இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8000 நான் கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத நாங்கள் போய் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே போய்ட்டு பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் அங்கே ஹோம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஹோம் ஸ்லாஷ் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எம்டியை நான் கொடுத்து ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த views.pyல நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த வியூஸ் எங்கே இருக்குது, மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ அதுக்காக இந்த URL ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஸோ ஃப்ரம் மை அப்ளிகேஷன் ஓகேங்களா, நம்மளோட அப்ளிகேஷன் இம்போர்ட் வியூஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வியூஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வியூஸ் ஃபைலை வந்து இங்கே லிங்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. அப்போ இந்த டிஃபால்ட்டாக வந்து நமக்கு அந்த லிங்க் வரப்போ எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த வியூஸில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா views.home சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு மை அப்ளிகேஷனில் இருக்கிற views.py அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும், வெல்கம் டு ஜாங்கோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த URL போயிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம வந்து நாம கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு கரெக்டான நாம கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினலில் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ CD Django ப்ராஜெக்ட். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் பைத்தான் manage.py அண்ட் தென் ரன் சர்வர் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு லிங்க் வரும், ஜஸ்ட் அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாங்கோன்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8000 அப்படிங்கிற லிங்க் நான் கொடுக்குறேன், URL நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வரணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாங்கோன்னு வந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஜாங்கோட டெம்ப்ளேட் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் views.py போயிட்டு இங்கே ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ இந்த நேம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த URL போயிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு வெல்கம் டு ஜாங்கோவுக்கு பதிலாக ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃப்ரேம்வொர்க் இது கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்லாஷ் கொடுத்து ஹோம் நான் கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன்னா நம்மளுக்கு எரர் காமிக்குது ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த URL நான் கொடுத்தா அப்படின்னா இந்த URLக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்க நான் வந்து டிஃபால்ட்டாக url.py வந்து இந்த பாத் நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த ஹோமில் இருக்கிற டெக்ஸ்ட் வரணும் ஓகேங்களா. இந்த வெல்கம் டு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்னு வரணும். அண்ட் தென் நான் வந்து ஹோம் நான் கொடுத்தாலும் நம்மளுக்கு வரணும். இங்கே பாருங்க ஹோம் ஸ்லாஷ் கொடுத்தாலும் நம்மளுக்கு அகைன் அதே டெக்ஸ்ட்டாக வரணும். ஸோ இங்கே பாருங்க இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன், இங்கே கம்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு ப்ரௌசர் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம ஹோம் கொடுத்தோம்னா அதுக்கு ஏதாவது காமிச்சது. இப்போ என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுத்து ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வெல்கம் டு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஹோம் நான் கொடுக்குறேன். ஹோம் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். நமக்கு அகைன் வெல்கம் டு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் வந்திருக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் 8000 வந்தாலும் நமக்கு அந்த ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அண்ட் தென் ஹோம் கொடுத்தாலும் ரன் ஆகும் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து வேற ஒரு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா இந்த views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ என்ன ஃபங்க்ஷன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஓகேங்களா. அப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஹோமுக்கு பதிலாக இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே போயிட்டு இண்டெக்ஸ் நான் ஸ்லாஷ் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து views.home அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம என்ன கிரியேட் பண்ணல, இனிமேல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வியூஸில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு சொல்லி நான் URL நான் கொடுத்துருக்கேன். இப்போ வியூஸ் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போ டிஃபைன் இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அங்கே என்ன ரெக்வஸ்ட் வருதோ அந்த ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளார H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த H1 டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து திஸ் இஸ் இண்டெக்ஸ் பேஜ் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த URL வரப்போ எனக்கு அதுக்கு வந்து தனி ரெஸ்பான்ஸ் வரணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த URL வரப்போ அதுக்கு தனி ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ ஹோம் அப்படிங்கிற இது வந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும். இண்டெக்ஸ் அப்படிங்கிற இது பேஜ் வந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போய்க்கிறேன்.
ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8000 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் டு ஜாங்கோ ஃப்ரேமுக்கு வந்திருக்கும். இப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தா திஸ் இஸ் இண்டெக்ஸ் பேஜ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் பதிலாக நான் வந்து யூசர் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ யூசர் கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த யூசர் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்ட் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் பதிலாக நான் வந்து யூசர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் ஆர் யூசர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வியூஸில் போயிட்டு யூசர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் பதிலாக யூசர் நான் கொடுக்குறேன். யூசர்ஸ். ஸோ இப்போ இந்த யூசர் ரெக்வஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் யூசர் பேஜ் நான் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் யூசர்ஸ் பேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் இப்போ நான் என்டர் பண்ணுறேன் வெல்கம் டு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு யூசர்ஸ் நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூசர் பேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் கொடுத்து இப்போ என்டர் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் வந்து தனி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா யூஆர்எல்ல போயிட்டு நம்மளுக்கு இந்த ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து இந்த views.pyல போயிட்டு ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ரன் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஆர்எல் பேட்டர்ன் பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ ஹோம் நான் கொடுத்தனா அது தனி ரெஸ்பான்ஸ் வரணும், இல்லை இண்டெக்ஸ் நான் கொடுத்தேன்னா அது தனி ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அண்ட் தென் அப்கம் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா HTML பேஜ் வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணி ரன் பண்ண சொல்லி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து views.pyல வந்து ஒரு HTML கோட் நம்ம கொடுத்து ரன் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் தனியாக HTML பேஜ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, and then பார்த்தீங்கன்னா அந்த HTML பேஜை நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட்டில் கொடுத்து எப்படி ரன் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ until then bye bye, see you.